உன் தங்கச்சி கல்யாணம் ஆனதும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே இல்லையா? எருமை வயசாவது இன்னும் உனக்கு கல்யாணம் நடக்கலனா உனக்கு தான் ஏதோ குறைன்னு ஊர்ல பேசிக்குவாங்க. எனக்கு மானம் மரியாதை கௌரவம் தான் பெருசு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், தயாராரு. ஐயா டேய் ஐயா நில்றா. கீழ் ஜாதிக்கார பயணி இன்னும் அடுப்பாங்கற வரைக்கும் போற. ஒரு துக்ககரமான செய்திங்க. சாவு செய்தியா இருந்தாலும் நீ எங்க நின்னு சொல்றமோ அங்க நின்னு சொல்லு. போ. வந்துட்டானுங்க பரதேசி பசங்க. கொஞ்சம் விட்டா நடுவிட்டு வரைக்கும் போயிடுவாங்க. இந்த கடிதாசி எழுதி வச்சுட்டு உங்க மகன் செத்து போயிட்டாரு. அப்பா, நான் சாகிறதுக்கு காரணம் நீங்க வெறுக்கிற கீழ் ஜாதியில நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா. என்னால என் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட 3 வருஷமா மறைச்சிட்டேன். உங்களையும் நம்ம ஊரையும் இந்த உறவுகளையும் ஏத்துக்கிட்டு எங்களால வாழ முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க சாமி கிட்ட போறோம். எங்களுக்கு பிறந்த 1 வயசு குழந்தை கீழ் ஜாதி குடும்பத்துல ஒரு குடிசையில வளருது. அவனை எங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. முடிஞ்சா நீங்களே அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கப்பா. என்னடா என்ன அனுப்பி வைக்க சொல்ற உன் பிள்ளைய? நான் வரேன்டா உன்கிட்ட. என்ன அன்பு, என்ன அன்பு. நானும் எத்தனையோ வருஷமா உங்களோட இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட இப்படி பளபளப்பா உங்களை பார்த்தே இல்லையே. அங்க பாருங்க, குடிசையில பிறந்திருந்தாலும் நெய் சோறு வில்வெட் சட்டை, கீழ் சாதியில பிறந்திருந்தாலும் குலசேகர வீட்டு மெத்தியில தூக்கம். பேசாம உங்ககிட்ட வேலை விட்டு இவங்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா எதிர்காலம் இவங்க எழுதிருக்கும் போல் இருக்க. வாடா என் மருமகனே வாடா. நான் ஒரு முட்டா பாயடா. இந்த பரம்பரை சொத்தெல்லாம் உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உங்க அத்தை மூலமா எனக்கு வந்துடும் தப்பு கணக்கு போட்டேன். இப்ப புதுசா நீ ஒரு வாரிசு வந்திருக்க. வந்து என்னோட கனவுல பூரா மண்ணள்ளி போட்ட. அதனால நானும் ஒன்ன உனக்கு ஆயுசு கட்டிட்டேன். ஏடா தினமும் வைக்க போல விடுவா பாக்குறேன். எனது பாட்டனார் வழி சொத்துக்களும் எனது சொந்த உழைப்பில் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் எனது ஒரே மகள் லட்சுமிக்கு மட்டுமே சேர வேண்டும். எனது வாரிசாக அவளை மட்டும் தான் கருதுகிறேன். இறந்துவிட்ட எனது மகன் ராம்குமாருக்கு தகாத உறவிலே பிறந்து கீழ் ஜாதி குடும்பத்தில் வளரும் குழந்தை சண்முகத்தை நான் வாரிசாக கருதவில்லை. ஆதலால் அந்த குழந்தைக்கு என் சொத்தில் எந்தவித உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் சுயநினைவோடு எழுதி வைக்கும் உயில் பத்திரம். இப்படிக்கே குலசேகரன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க? இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொல்லி இந்த பரம்பரை வாரிசுடைய உயிரையே நீங்க காப்பாத்திருக்கிறீங்க. அது எனக்கு புண்ணியம் இருக்குல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க கவலையப்படாதீங்க. கடைசி நேரத்துல உங்க அப்பா மனசு மாதிரி எல்லா சொத்தையும் ஒன்னம் பையன் பேருக்கே எழுதி வச்சுட்டு போன விஷயம் உங்களுக்கே நான் சொல்லித்தானே தெரியும். இதுதான் ஒரிஜினல் உயில். இந்தாங்க. என்னடா வளர்ற சொத்து அந்த பையன் பேர்ல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவனை கொல்லணும் அந்த பழைய மேல வரணும். அந்த பையன் இந்த வீட்டுல வளர்த்துங்கிறாங்களே, வளர்ந்த ஆளாய் கேள்வி கேட்டானா எப்படி இருக்கப்பா? அவன் சொந்தக்காரனை வளர்த்தாதானே, அவனை வேலைக்காரனை வளர்க்கறதா தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. என்னதான் வேலைக்காரனாலும் சொந்தக்காரன் இல்லைங்களா? அத்தனை காலை சுத்திட்டே இருப்பான். அவன் இந்த வீட்டுல வேணாங்க. ஐயோ இதுக்கு நான் ஒத்துக்கலன்னு போய் சொத்த பூரா கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிரு மிரட்டாடா. ஐயோ அவங்க சொன்னாங்கன்னா செஞ்சிருவாங்க. அண்ணன் பையன் மேல அவ்வளவு பாசம். ஆனா சொத்தை மட்டும் கோயிலுக்கு எழுதி வச்சிட்டான்னு வைங்க, நீங்க ஆண்டி பண்ண. அதுதான் ஒத்துக்கிட்டேன். அந்த பையன் ஒண்ணும் தெரியாத வேலைக்காரனை வளர வரைக்கும் சரி. இல்ல நம்ம யாருன்னு காமிச்சிருவோம். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? என்னத்த நான் என்னமோ இன்னைக்கு தான் பிறந்த மாதிரி புதுசா பாக்குறீங்க? ஆமா சண்முகம், இன்னைக்கு தான் நீ பிறந்த. அப்படியா? வாய் தர. சக்கரை பொங்கல்டா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அதுக்கு இந்த கற்பூரம் கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏத்திட்டு சீக்கிரம் வந்துரு. உனக்கு சுத்தி போடணும். எனக்கு நீ குதிரையில வர்ற அழக பார்த்து நானே கண்ணு வச்சுட்டேன்டா. அப்படியே எங்க அண்ணனை பார்த்த மாதிரி இருந்தது. என்னடா கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏத்திட்டு வர சொன்னா இங்கே ஏத்திட்ட? நீங்க எங்கதான் இருக்கீங்க? என்ன சொல்ற? அத்த எங்கேயோ ஒரு குடிசையில கீழ் ஜாதியில பிறந்து 1 வருஷத்துல அனாதையானவனா.
இவ்வளவு வருஷமா நான் உயிரோட இருக்கேன்னா அது காரணம் நீங்களும் மாமாவும் தான். நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க இருக்க இடம் தான் எனக்கு கோயில். புரியுதா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தீங்களா முதலாளி, டெய்லி இப்படித்தானுங்க. டீ கிடைக்க குதிரையில தானே போறேன். விடாதீங்க, சரி. குதிரை யார லாயத்துல இருந்து எடுத்து? நான் தானுங்க. அப்ப சொல்லி வா ஐயா. என்ன சொன்ன மாமாவா? இல்ல ஐயா, நீங்க அடிச்சதுல வாய் தவறி வந்துருச்சு. அந்த குதிரை நீ எதுக்கு எடுத்து ஓட்டுன? அது சின்னமாக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிக்கும். அவங்க வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்ததும் அந்த குதிரை எடுத்து அடிக்கடி ஓட்டுவாங்க. அப்போ அது முரண்டு பிடிக்கூடாதுன்னா அதை நான் ஓட்டி பழக்கிறேன். அதை ஓட்டி பழக்கிறது வேலை இல்ல, அதை அப்பப்ப தட்டி கொடுத்து அது போற சாணியை பொறுக்கிறது தான் வேலை. போ. சரிங்க. லட்சுமி, அடுத்த வாரம் நம்ம பொண்ணு ஊர்ல இருந்து வர்றதால அவளுக்கு தேவையான பொருளை மெட்ராஸ் இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். கார் ரெடியாடா? சரி. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். ஐயோ குதிரை நான் சொல்லிங்க. மாமா ஊருக்கு போயிட்டாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஜாலி தான். என்னடா முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத ஒரு என்னமா ஆட்டம் வரான்னு எத்தனை தடவை போட்டு கொடுத்தேன். நம்பினீங்களா? அங்க பாருங்க. டேய், அவனுக்கு விவரம் புரியாம விளையாட்டு புத்தியா இருக்கதாண்டா நமக்கு நல்லது. நீ கூட போய் விளையாடு. போ. கபடி 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 எப்படி கபடி 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 ஜெய் ஆஞ்சநேயா. கபடி 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 கபடி. கை விடு, சூப்பர். மத்தவங்க எல்லாம் மண்ண கவிதா, நீங்க ஒருத்தர் தான். வாங்க. சரி விடுங்க. நாம ஒண்டியால ஜெயிக்கணும் இருந்தா விட்டா பேரு. வாங்க. டே தொட்டு கும்பிட்டா விட்டுருவோமாக்க. சரியா? கபடி 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 கபடி. சூப்பர்ப்பா. நாங்க ஜெயிச்சிட்டோம். அது இறக்குங்கயா, என்னமோ தூக்கிக்கிட்டு ஆடுறீங்களே, என்னத்த பெருசா ஜெயிச்சிட்டீங்க? ஆம்பளைங்க அதுவும் கிழடுல ஜெயிச்சா பெரிய விஷயமா? உங்களுக்கு தில் இருந்தா கபடியில பொம்பளைங்க எங்களை ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். கபடியில மட்டும் இல்ல, எதிலுமே நான் பொம்பளைங்க போட்டியா நினைக்கிறதுல நான் வரல. கேவலம், மகா கேவலம், ஆண் வர்க்கத்துக்கே கேவலம். என்ன கேவலம்? என்ன கேவலம்? உன் பேர் என்னையா? சண்முகம். ரெண்டு பொண்டாட்டி கட்டி சமாளிச்சவனோட பேரை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளோட கபடி விளையாடுறதுக்கு பயப்படுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. அவன் என்ன வம்பு கிழக்கிறா தெரியுமில்ல? விளையாட்டு கூப்பிடுறியா? நீ கூட விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வேற ஆளை பாரு. நான் வேற ஆளை பாக்கணும், நான் ஒண்ணுதான் பாப்பேன். ஆம்பளையா இருந்தா என்னோட கை பாரியா? கைய பாருன்னு காலை காட்டுறா. நான் சொல்ல வம்பு பிடிச்சவனே. சரி 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 சரி. அப்போ நீ வரல, நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா. நீ ஜெயிச்சப்ப உன்னை எல்லாரும் தூக்கிட்டு ஆடினாங்கல்ல? ஆமா. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், என்ன தூக்கிட்டு ஆடி பார்க்கலாம். அண்ணே, அவங்கள தூக்கிட்டு ஆடுற பதிலா பேசாம கபடி ஆடிலானே. அப்படிங்கிற? சரி. வந்து கட்டிட்டு வருது. சண்முகம் அப்படி போய் அமுக்கு. தொடவா 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 தட்டு கை வெட்டவா, தட்டு கை வெட்டவா, தட்டு கை வெட்டவா, தொடவா 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 தொடவா. நீ போட முதல்ல இப்போ. கபடி 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 அவுட். ஒரு மணி போ மாமா. கபடினா கபடி, காசுக்கு ரெண்டடி, சோள பொரியடி, வறுத்து தின்னடி, தைரியம் இருந்தா என்ன புடி 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 கபடி 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 கபடி. வேண்டாம்டா, ஒரு மாதிரி கூப்பிடுறா. வேண்டாம் டேய், வேண்டாம். அவுட். கபடி 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 கபடி. ரொம்ப கட்டாதையா, நீ அவுட் ஆக போற. கபடி 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 அவுட். எங்களை சொன்னீங்களே, இப்ப நீங்க எல்லாரும் அவுட் பாரு. இப்ப பாரு. யா வா வா.
கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி இந்த ஆட்டத்துல நம்ம சேர்த்தா முடித்தாங்களே கபடி 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 நம்ம சமூகத்தை தெய்வமே சாமி 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 என்னடா இது அத்த ராத்திரில உண்டாலும் சாமியை கும்பிடுறா சாமி ராசா காலத்து புட்டி மாதிரி இருக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே யாரு யாரு நான் தாண்டா லட்சுமி. லட்சுமியா யாரு சினிமா ஸ்டார் லட்சுமி சிவச்சந்திரனா இங்க வந்தீங்க அந்த லட்சுமி இல்லடா, உன் முன்னாடி கோல்டு பிரேமுக்குள்ள இருக்கனே அந்த மகாலட்சுமி. லட்சுமி சொல்லு, என்ன திடீர்னு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? நான் எங்கடா உன் முன்னாடி வந்திருந்தேன், நீ தானே தலை என் முன்னாடி வந்து நிக்கிற. சரி சாரி லட்சுமி. வக்கீல் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? என்ன லட்சுமி நீ எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளு, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எங்க பரம்பரை சொத்தை இதுக்குள்ள தான் இருக்கு. எங்க தாத்தன், எங்க முப்பாட்டன், எங்க தகப்பன் எல்லாரும் சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. இதை வச்சுதானே பெரிய பெரிய ஜமீன் அரண்மனை எல்லாத்தையும் பிடிச்சோம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையிற காரணமா இருந்தது இந்த பொட்டிகள் இருக்கிற சொத்து தானே. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா? ஆமாடா, மந்த்லி டெஸ்ட். நான் பாஸ் பண்ணிட்டேனா டீச்சர்? இனிமேல் தான் பேப்பர் திருத்தணும். சரி சரி, அந்த பெட்டியை முன்னாடி வச்சுட்டு நீ போய் பாடு, நான் பாத்துக்கிறேன். கிஸ்கு பகல்ல மட்டும்தான் உங்களுக்கு டியூட்டி, நைட்ல நான் பாத்துக்குவேன். லட்சுமியை திடீர்னு அதிர்ச்சி அடைறீங்க. அதிர்ச்சி இல்லடா, சிரிப்பு. லட்சுமி மென்மையா தானே சிரிப்பீங்க. இப்ப கேள்றா என் சிரிப்ப. என்னது சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு. நான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி சாமிகளுக்கும் பொழுது போவேணாமா? எங்களை மாதிரி ஏழைகிட்ட தானே என்டர்டைன்மெண்ட். பிளே பிளே. என்கிட்ட தப்பிச்சிருவடிக்கு எவ்வளவு நாளை தாண்டா 5க்கும் 10க்கும் இந்த கோழியை திருடுறது. இன்னைக்கு சிக்கிச்சிரா உன் பரம்பரை போட்டி. பொண்ண பக்கம் எங்கிட்டு இருக்கு? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.